காற்றுக்கு பச்சை பசேன்னு நல்லா அழகாக ஆடிட்டு இருக்கு. நெல் பயிரில் தண்ணி இருக்குது, நல்லா ஃபுல்லாக தண்ணி விட்டு வச்சுருக்கோம். அப்படியே பாருங்கள், மாங்காய் செடி நல்லா பூ எடுத்துருக்கு. பட் இந்த பூ அப்படியே நிற்காது, உதிரிடும். இந்த மலைப்பகுதி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த நெல்லும் மாங்காய் செடியும் மாங்காய் மரமும் அப்படியே அந்த மலைப்பகுதியும் இதை அப்படியே டிராயிங் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா கண்கொள்ளா காட்சி. வெயிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே நடந்து இந்த பக்கம்தான் போக போகிறோம். இப்படியே போயிட்டு அங்கே என்னென்ன மரத்தில் என்னென்ன காய் காய்ச்சிருக்குன்னு போய் பார்க்கலாம். இந்த செடி பாருங்க, மூக்குத்தி செடின்னு சொல்லுவோம் நாங்கள்லாம் சின்ன வயசில். இந்த செடியை நீங்கள் என்ன செடின்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மூக்குத்தி செடி. விவசாயிகள்லாம் இந்த செடியை கப்பு செடின்னுவாங்க. கப்பு செடியெல்லாம் இருக்குது, பிடிங்கி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் மூக்குத்தி செடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து மூக்குத்தி மாதிரி இருக்கும், அதனால் அப்படி சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து மிளகா செடி நட்டு வச்சுருக்கோம். நல்லா தண்ணி விட்டு ஈரமாக இருக்குது. சூப்பராக அழகாக நல்லா வந்திருக்கு. குட்டி குட்டியாக இது நீட்டுக்கும் அதே தான், மிளகா செடி தான். கிட்ட வந்து காமிக்கிறேன். அப்படியே பாருங்கள், லைனாக இருக்குது. கொஞ்சம் நிழல் தான், பட் இருந்தாலும் வந்துடும். வெயில் காலம் இல்லை இப்போது, அதனால் வந்துடும். இந்த பக்கம் பாருங்கள், கொஞ்சம் பெரிய செடியாகவே வந்திருக்கு. பச்சை மிளகாய் செடி. இது பாருங்கள், கொத்தமல்லி. புதினா கிடையாது, கொத்தமல்லி. இது ரொம்ப ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் பாருங்க. அதுக்குள்ளே பூ வந்துட்டு இருக்கு பாருங்க. பூ குட்டியாக பூ தெரியுது. நல்லா நிழலில் விட்டோம்னா வந்துடும். ஸ்மெல்லு சூப்பர் ஸ்மெல். இது அழகாக இருக்குது. அதில் ஒரு தக்காளி செடி வேறு. தக்காளி செடி, மிளகா செடி, இதெல்லாம் மிளகா செடி நல்லா வந்திருக்கு. நம்ம விரப்பு மேலே நல்லா விட்டு வச்சுருக்கோம். கொத்தமல்லி அப்படி லைனாக தெரியுது பாருங்கள். பச்சை மிளகா தோட்டம். அப்படியே மாங்காய் தோப்புலேயே அதை வந்து நம்ம நட்டு வச்சுருக்கோம். பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பெங்களூரா இது. இந்த மரத்தோட பூ வந்து பெங்களூரா வந்து இப்படி தான் ஒயிட்டாக இருக்கும். எவ்வளோ ஒயிட்டாக, பூவும் ஒயிட்டாக தான் இருக்குது. இது பாருங்க, அப்படியே கொத்தாக இருக்குது. ஆனால் இது ஃபுல்லாக வந்து வராது, மாங்காய் உதிரிடும். அதுக்கப்புறமா இதில் என்ன பூ நிற்கிதோ அந்த பூவில் இருக்கிறது தான் காய் வருமே. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கொத்தாக இருக்குது. காற்றடிச்சாவே பூ வந்து கொட்டுது கீழே. அது கேமராவில் தெரியல, பட் நம்ம நேரில் பார்க்குறதுக்கு தெரியுது. காற்று அடிச்சதுன்னாவே பூ வந்து கொட்டுது. இது பாருங்க எவ்வளோ அடர்த்தியாக கொத்தாக இருக்குது. காற்று ஆடுது, அப்படியே பூ கொட்டுது. இதுதான் தொட்டியில் தண்ணி. நம்ம ஏற்கனவே வீடியோலாம் பார்த்துருக்கோம். தொட்டி ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இப்போ போர் வந்து போல நிறுத்தி வச்சுட்டு இருக்கிறோம். சரி, அப்படியே நம்ம செம்பருத்தி செடியும் பார்த்துடலாம். பூ பூத்துருக்கு.
ஆனால் நம்ம வந்து இப்போ அறுக்க மாட்டோம். நல்லா இருக்குது. நம்ம இந்த வழியாக தான் போகிறோம். தோப்புக்குள்ளே நுழையணுன்னா இந்த பக்கம்தான் போகணும். அப்படியே போயிட்டு நம்ம தோப்புக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அப்படியே காடு மாதிரி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒரே ஒரு தேங்காய் செடி வச்சுருக்காங்க, குட்டியாக இருக்குது. இங்கே ஒன்று அப்படியே விரப்பு ஓரம், இங்கே ஒன்று இருக்குது. இந்த விரப்புலேயே அப்படியே இன்னும் 2 செடி இருக்குது. தண்ணி வந்து ஜாயின் பண்ணி தான் இதுக்கு விடணுமே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி, இந்த மரம் வந்து செந்தூரா. செந்தூரானா கலர்ற காய் காய்க்கும், அந்த செந்தூரா தான் இது. இதை பாருங்கள், பிஞ்சு விட்டு இருக்குதுங்க. இங்கெல்லாம் பிஞ்சு விட்டுட்டு இருக்கு. இப்போ இது ஃபஸ்ட்டு பூ எடுத்துகிட்டு இருக்கு. பூ எடுத்து இதெல்லாம் பாருங்க, காயும் ஃபஸ்ட்டு இதுதான் வரும். குட்டி குட்டியாக இருக்குது. செந்தூரை பழுத்துச்சுன்னா பழமாக இருக்கும். இங்கே பாருங்க, குட்டி குட்டியாக இருக்கு பிஞ்சு. இல்லை, அது கெட்ட காமிக்கணும், அப்போ தான் தெரியும் கேமராவில். ஓ, இதுவா? குட்டி, அதோ குட்டி குட்டியாக இருக்குது. இப்போதைக்கு இதுதான் இப்போ காய். நம்ம தண்ணி விட்டு அப்புறம் வளர்த்தோம்னா கொஞ்சம் பெருசாக வரும். மழை இருக்கணும். இதில் பாருங்க இருக்கு, தெரியுதா? இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது பிஞ்சி. இந்த பூ பாருங்க, ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம அங்கே பார்த்தது ஒயிட் கலரில் இருந்துச்சு பெங்களூரு. இது வந்து நீலம். நீலங்காய் வந்து லாஸ்ட்டில் தான். நீலம் மரம் வந்து இதுதான். அப்படியே பாருங்க, இந்த பக்கம்லாம் காமிக்கிறேன். இது பெங்களூரா. இந்த மரத்து வித்தியாசம் வேற. அதே பாரு, இதை பாருங்க. எது மல்லிகா? ஓ, இது மல்லிகா. மல்லிகா ரேட்டு அதிகமாக விற்பாங்க கிலோ. ஆனால் காய் வந்து கம்மியாக காய்க்கும். காய் கம்மியாக காய்க்கும், ரேட் வந்து அதிகம். ஆனால் அதனால தான் அது இனிப்பாகவும் நல்லா இருக்கும் சாப்பிட்றது. இதெல்லாம் மல்லிகான்னு சொல்லிட்டு பூ எடுத்துக்குது, ஆனால் காய் இருந்தால் தான் தெரியும் எவ்வளோ நிற்குதுன்னு சொல்லி. காற்றுக்கு தடிச்சுன்னா இடையில வந்து எல்லாம் ஊதிரி போயிடும். ஊதிரி போயிடுச்சுன்னா எல்லாம் பிஞ்சு நிற்காது. ஆமாம், காற்றடிச்சாவே கீழே கொட்டுதே. கொட்டுது. ஆமாம் ஆமாம். இன்னொரு நாள் போச்சுனாக்கா, இன்னும் வெயில் காலம் வந்துச்சுன்னா அப்படியே அந்த இந்த பூவெல்லாம் அப்படியே உதிர்ன மாதிரி. மழை பெஞ்சுதுன்னாவே கொட்டிடும் போல தெரியுது. ஒரு வாட்டி மழை பெஞ்சு காற்றடிச்சிச்சுன்னாவே கொட்டிடும். இவ்வளோ நிற்காது பூ. இதெல்லாம் வந்து பெங்களூரா தான். அது செந்தூரா. பெங்களூரா. இதில் வந்து நம்ம கலந்து கலந்து மரம் வச்சுருக்கோம். மாங்காய் செடி வந்து கலந்து கலந்து வச்சுருக்கோம். பிஞ்சு இருக்குது பாரு, விட்டுக்கு பாரு. அது செந்தூரா. இது செந்தூரா. முதல்ல அதுதான் வரும். நடுவில் இருக்கிறது செந்தூரா. இது வந்து பெங்களூரா. பெங்களூராவா? செந்தூரா. அப்படியே நம்ம கண்ணுக்குட்டியெல்லாம் நம்மளை பார்க்குது. நம்மளுக்கு தீனி போடுவாங்களா அப்படின்னு பார்க்குது. நிழலில் படுத்துன்னு இருக்கு. நம்ம அப்படியே போகலாம். ஆனால் இருக்கிற பூ அப்படியே காய்க்காது, அது மட்டும் கன்ஃபார்ம். ஆமாம், இதை பாருங்க.
ஆனால் இதெல்லாம் விட வந்து பூ அடர்த்தியாக எடுத்துருக்கிறது வந்து பெங்களூரை தான். இதில் பாருங்க. ஆனால் பூ வந்து அழகாக இருக்கிறது பெங்களூரால தான் இருக்கே. இதுதான் பெங்களூரா. இது வந்து அங்கங்கே ஒன்று தான் இருக்குது. இது வந்து கலர்காய் செந்தூரா. கலர்காயின்னு சொல்லுவாங்க, செந்தூரா. இதில் கம்மி தான். கன்றுக்குட்டி அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போகுது. சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாங்காய்லாம் அறுவடை பண்ணி எடுக்கிறங்காட்டியும் செம்மையான சித்திரை மாதம் வெயிலே வந்துடும். அப்படியே பாருங்க. யாரும் கிடையாது தோட்டத்தில்.